அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 20 அதிகாரம் 1 முதல் 49 வசனம் வரை. Ezekiel chapter 20 verse 1 to 49. Verse 1. 7 வருஷத்து 5 மாதம் 10 தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரிலே சிலர் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். And it's come to the pass in the 7th year, in the 5th month, the 20th day of the month, that an creation of the elders of the Israel come to the inquiry of the Lord and set before me. வசனம் 2. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், then come the word of the Lord unto me saying. வசனம் 3. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோட பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்திலே விசாரிக்க வந்தீர்களே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று நான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். Son of the man, speak unto the elders of the Israel, and saying unto them, Thou said the Lord God, have you come to the inquiry of me? As I live, said the Lord God, I will not be inquiry of by you. வசனம் 4. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக
வழக்காடுவாயா? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி, wilt thou and judge them, son of man, wilt thou and judge them, cause them to the canal the abominations of their fathers. வசனம் 5. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்திலே என்னையே அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டு இட்டேன். And say unto them, thus said the Lord God in the days when I chose Israel, and lifted up many hands unto the sea of the house of the Jacob, and made myself Canaan unto them in the lands of the Egypt, when I lifted up many hands unto them, saying, I am the Lord your God. வசனம் 6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பித்தேன் என்று அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்த நாளிலே ஆணையிட்டு, in the days that I lifted up many hands unto them to bring them forth of the lands of the Egypt into the land that I had an escape for them, flowing with the milk and the honey, which is the glory of the law all the lands. வசனம் 7. உங்களில் அவர் தங்கள் கண்களாலே நோக்கி அருவருப்புகளையே தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரங்களில் உங்களையே தீட்டுப்படுத்தாது இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களுடனே சொன்னேன். Then said I unto them, cast ye away every man the abominations of this eyes, and defile not yourselves with he idols of the Egypt. I am the Lord your God. வசனம் 8. அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களாலே நோக்கி அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்கள் மேலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றான். But they and rebelled against me, and whirled not an hearken unto me. They did not every man cast away the abominations of their eyes, neither did they forsake the idols of the Egypt. Then I said, I will pour out my fury upon them to accomplish my hunger against them in the midst of the lands of the Egypt. வசனம் 9. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். But he forgot for my name's sake, that it and should not be an full litter before the heathen among they were in the whose Shagat I made myself Canaan unto them, in the bring them forth out of the lands of the Egypt. வசனம் 10. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்கள் வனாந்தரத்திலே அழைத்து வந்து, wherefore I caused them to go forth out of the lands of the Egypt, and forgot them into the wilderness. வசனம் 11. என் கட்டளைகளையே அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின் படியை செய்கிற மனுஷன் அவைகளினால் பிழைப்பான். And I gave them my statutes, and served them my judgment, which if a man do, he shall even live in them. வசனம் 12. நான் தங்களை
பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கு அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். Moreover also I give them my Sabbath to be a Shagan, but when me and them, that they might know that I am the Lord that and sanctify them. வசனம் 13. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் வனாந்திரத்திலே எனக்கு விரோதமாக ரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷர்கள் செய்தால் அவைகளால் பிழைப்பேன். அவர்களோ அவர்களின் நடவாமல் என் நியாயங்களையே வெறுத்து என் ஓய்வு நாள்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேலே ஊற்றுவேன் என்றேன். But the house of the Israel rebelled against me in the wilderness. They walked not in my statutes, and they despised my judgments, which if a man do, I shall even live in them. And my Sabbaths they greatly polluted them. I said unwell and poor out of my fury upon them in the wilderness, and to the consume them. வசனம் 14. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதையும் கண்ட புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கும் என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். But I forgot for my name's sake that it should not be polluted before the heathen in was forgot I forgot them out. வசனம் 15. ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களையே வெறுத்து என் கட்டளைகளை நடவாமல் போய் என் ஓய்வு நாள்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் hate and also lifted up my hands and chew them in the wilderness, that I will not bring them into the lands which I hadn't give them, flowing with and milk and honey, which is the glory of the whole lands. வசனம் 16. நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிற மன தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். Because they despised my judgment, and the wicked not in my statutes, but polluted my Sabbath station, for their heart and went after their idols. வசனம் 17. ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பிவிட்டது. நான் அவர்களை வனாந்தரத்திலே நிர்மூலமாக்கவில்லை. Never lost many eyes and supper them from the destroying them. After did I make an end of them in the wilderness. வசனம் 18. வனாந்தரத்திலே அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளின் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். But I said unto their children in the wilderness, walk ye not in the statutes you are the fathers, naturally obey serve their judgments, nor and defile yourselves with their idols. வசனம் 19. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நீங்கள் என் கட்டளைகளை நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து, I am the Lord your God, walk in my statutes and keep my judgments and do them. வசனம் 20. என் ஓய்வு நாள்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகளை எனக்கு உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றான். And hallow my Sabbath, and they shall be and sing and botman me, and you that you may know that I am the Lord your God. வசனம் 21. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளாலே பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாள்களை பரிசுத்த
குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்கள் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேலே ஊற்றுவேன் என்றேன். Notwithstanding the children rebelled against me, they and walked not in my statutes, neither keep my judgments. I do them which if a man do, he shall even live. In them they polluted my Sabbath. Then I said, I will and pour out my fury upon them to the accomplish my anger against them in the wilderness. வசனம் 22. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் அவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன். I never lost the withdrawal of many hands and forgot for my name's sake that it sold and not be polluted in the shogot of the Nathan in the woods sogot I bring them forth. வசனம் 23. ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படியே செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாள்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் அறகலான விக்கிரங்களின் மேலும் நோக்கமா இருக்கிறபடியினாலும் I lifted up many hands unto them also in the wilderness, that I will scatter them among the heathen and disperse them throughout the countries. வசனம் 24. நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதுக்கும் வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். Because they had not an executed my judgments, but hadn't despised my statutes, and hadn't polluted my Sabbath days, and their eyes were and after their and fathers' idols. வசனம் 25. ஆகையால் நன்மைக்கு ஏதுவானதல்ல கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவானதா நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Wherefore I give them also statutes, that I were not good, and the judgments and whereby they should not live. வசனம் 26. நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களையே பிழைக்கும்படி அவர்கள் கர்ப்ப தரிந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி அவ்விதமாக அவர்களுடைய பலிகளிலே அவர்களை தீட்டுப்படுத்தினனே. And I put them in their own gifts, in that they caused to the path to God, the fire, all that and opened the womb, that I might make them desolate to the end, that and they can know that I am the Lord. வசனம் 27. ஆகையால் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருடன் பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். Therefore, Son of Man, speak unto the house of the Israel, and say unto them, Thus said the Lord God, hate in your fathers, how they blaspheme me, in that and they have commandment at the trespass against me. வசனம் 28. அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின் அவர்கள் உயர்ந்த ஒரு மேடையையும் தாழ்ந்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கு கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடத்திலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்கிற தங்கள் காணிக்கைகளையும் படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களையும் காட்டி தங்கள் பலிகளை வார்த்தார்கள். For when I hadn't forgot them into the lands, for the which I lifted up many hands, to the give heed to them, then they shall every high heap, and all the trick there, and they offer there and sacrifice, and there and they presented the protection of their an offering there also they made, and their sweet savor and the poured out there and the drink
offerings. வசனம் 29. அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போகிற இந்த மேட்டு என்னவென்றால் கேட்டேன். அதனாலே இந்த நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பெயர். Then I said unto them, what is the high place whereunto if you go, and the names thereof is an Panama unto this day. அமெரிக்கா பக்கத்தில் தான் இருக்குது அந்த பனாமா. வசனம் 30. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவா? அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சேராம் போகிறீர்கள் அல்லவா? Wherefore say unto the house of the Israel, thus said the Lord God, hear you who were after the manner of the your fathers, and committed men, who were after their abominations. வசனம் 31. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்த நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களும் நீங்கள் தீட்டுப்படுத்துவீர்களா? நீங்கள் என்னிடத்திலே விசாரிக்க இடம் கொடுப்ப என்ன? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். For when he offer you the gift, when make you the sons to the past to God the fire, he will deter yourselves with all your idols even unto this day, and shall be encouraged of by you, O house of Israel, as lives, said the Lord God. I will not be encouraged of by you. வசனம் 32. மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போல தேசத்து ஜனங்களில் ஜாதிகளைப் போல இருப்போம் என்று சொல்கிறீர்களே, உங்கள் மனதிலே எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவாது இல்லை. And that which cometh unto you mine shall not be at all that ye say, we will be as the heathen, as the families of the countries to serve wood and the stone. வசனம் 33. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரணத்தினாலும் உங்களே ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். As I live, said the Lord God, surely with a mighty hand and with a stretched out arm and with an very broad out will I rule over you. வசனம் 34. நீங்கள் ஜனங்களுக்குள்ளே இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறி போகிற தேசங்களிலே இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரணத்தினாலும் கூடி வரச் செய்து. And I will bring you out from the people, and I will gather you out of the countries wherein you have the successor, with the mighty hands and with the stature out the arm and with very broad out. வசனம் 35. உங்கள் ஜன சதாரங்களில் வளாந்தரத்திலே கொண்டு போய் அங்கேயே உங்களுடனே முகமாய் வழக்காடுவேன். And I will bring you unto the wilderness of the people, and there will plant with you the face to face. வசனம் 36. நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்திலே உங்களை பிதாக்களோடும் வழக்காடும் போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Like as the planted with you the fathers in the wilderness of the lands of the Egypt, so I will plant with you, said the Lord God. வசனம் 37. நான் உங்களையே கோலின் கீழே சொல்லும்படி செய்து உங்களையே உடன்படிக்கைகளின் கட்டுப்படுத்தி, and I will cause you to the pass under the row, and I will bring you
into the band of these convenient. வசனம் 38. கலகக்காரர்களையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தங்கள் தங்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And I will rogue out from among you the rebellious and them that transgression against me. I will bring them forth out of the countries where they sojourn, and they shall not enter into the lands of Israel. And you shall know that I am the Lord. 39. இப்பொழுது இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களையே இன்னும் செய்வீங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். As for you, O house of Israel, thus said the Lord God, and go you serve your one is an idols, and hereafter also, if you will not hearken unto me, but and put he me and holy name no more with your the gift and with your the idols. வசனம் 40. இஸ்ரவேலின் உயரமான மலைகளாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலினுடைய எல்லா வம்சத்தாராகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அங்கே அவர்கள் மேலே பிரியம் வைப்பேன். அங்கேயே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்களை காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலனையும் செலுத்தும்படி கேட்டேன். For I many holy mountains in the mountains of the high height of Israel, said the Lord God, there shall all the house of Israel all them in the lands serve me. There I will accept them, and therein will require your the offering and the first fruit of your the oblation will your the holy things. வசனம் 41. நான் உங்கள் ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணின நீங்கள் சிதறண்டி இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரிலே பிரியமாக இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் பண்ணப்படுவேன். I will accept you with your sweet savor when I bring you out from the people and gather you out of the country, when he have been saturated, and I will be sanctified in you before this heathen. வசனம் 42. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு, and he shall know that I am the Lord, when I shall bring you into the lands of the Israel, into the countries for the which I lifted up many hands to give it to your fathers. வசனம் 43. அங்கேயே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்கள் தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா காரியங்களையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பின் புகழில், and there shall he remember your the ways and all your the doings wherein he have the been defiled, and he shall lose yourselves in your own savor for all your evils that you have committed. வசனம் 44. இஸ்ரவேல் வம்சத்தாரி, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்களுடைய கெட்ட கிரிகைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். And he shall know that I am the Lord, when I have the word with you for my name's sake, not according to your the wicked way, nor according to your the corrupt doing. O ye house of the Israel, said the Lord God. வசனம்
45 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர். Moreover these words of the Lord come unto me saying. வசனம் 46 மனுபுத்திரனே, நீ என் முகத்தை தென் திசை நோக்கி தென் திசை நேராக திருப்பு. தெற்கு விரோதமாக உன் வசனத்தை பொழித்து தென்புறமான வயல்வெளிகளின் கட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறை. Son of the man, set the face toward the south and drop the words towards the south and the prophecy against the forests of the south field. வசனம் 47 தென் திசை கட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை கேள். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன், அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலையே அவிக்கப்பட மாட்டாது. தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமுள்ள தேசங்களும் அதனுள்ள வெந்து போகும். And say to this forest of the south, hear the words of the Lord, and thus said the Lord God, and behold, I will and kinder a fire in the ants shall devour every green tree in thee, and every dry tree, and the flaming flame shall not and be quenched, and all the face from the south to this north shall be and burn it nearing. வசனம் 48 கர்த்தராகிய நான் அதை கெளுத்தினேன் என்பதை எல்லா மாமிசமும் காணும், அது அவிக்கப்படுவதும் இல்லை என்று சொல் என்றார். And all flesh shall and see that I am the Lord, how the can live. It shall not be quenched. வசனம் 49 அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் ஓமைகளல்லவா சொல்கிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்கிறார்கள் என்றான். Then said I, Lord God, they say of me, don't he not speak and propolos. Amaze books ரீட் பண்ணோம். தயாராக இருக்கிறோம், கடவுள் எங்களை வழிநடத்துவது போல் தெரிகிறது. நான் சொன்னது போல் நாங்கள் அவளுடைய தாயாருடன் வாழ்வோம், நான் அவருடைய பால் பண்ணையில் அவருக்கு உதவுவேன். பின்னர் அவர் ஓய்வு பெற தயாராக இருக்கும்போது நான் அதை எடுத்துக்கொள்வேன். எல்லோரும் ஆதரவாக இருக்கிறார்கள், அது மிகவும் நல்லது. டாட்டும் எலியாசும் கொட்டகையின் கதவுகளில் பேசிக்கொண்டிருந்த இடத்தை ரியான் வெறித்து பார்த்தான். லோரனின் முகம் மீண்டும் அவன் மனதை நிறைத்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மரியட்டா போன்ட்ரேஜரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். லோரேன் தன்னை பார்க்கும்போது ஒரு மரியாதைக்குரிய தலையசைப்பை வழங்கினார். அவள் குறைந்தபட்சம் பதிலளிப்பாள் என்று அவர் எதிர்பார்த்தார், ஆனால் அவள் இல்லை என்பது போல் அவன் வழியாக பார்த்தாள். அது வேதனையாக இருந்தது. அப்போதிருந்து அவள் வழியிலிருந்து விலகி இருப்பதை உறுதி செய்தார். பேர் இன் ஹேண்டில் ஒரு தேவாலய சேவையில் கூட கலந்து கொள்ளவில்லை. அவளை பற்றி அறிய அவர் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவர் தனது குடும்பத்தினரிடம் ஒருபோதும் தகவல்களை கேட்கவில்லை. ஜான் எம்மா கிரேஸை டேட்டிங் செய்கிறார் என்று அவர்கள் அவரிடம் சொல்ல விரும்பாததில் ஆச்சரியமில்லை. அதே சர்ச் மாவட்டத்தில் இருந்ததால் அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவள் திருமணமானவளா? இறுதிச் சடங்கில் அவளை ஆறுதல் படுத்தும் ஒரு மனிதனை அவன் பார்த்ததில்லை. ஆனால் அதன் பிறகு 4 ஆண்டுகளில் அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அர்த்தமல்ல. லோரன் அழகாகவும் வேடிக்கையாகவும் இருந்தாள், அவள் சுருக்கமாகச் சொன்ன நாளை தவிர. Ready, and God seems to be leading us.
Like I said, we'll live with her dad, me helping him with his dairy farm, and then I'll take it over when he's ready to retire. Everyone is supportive. That's great. Ryan stared out toward where Dad and Elias stood talking by the barn doors, and Laureen's face filled his mind again. 4 years ago, he'd attended Marietta Bontrager's funeral, offering Laureen a solemn nod when she looked his way. He'd expected her to at least respond, but she'd looked right through him as if he didn't exist. That had hurt. Since then he'd made sure he stayed out of her way, never even attending a church service in bird in hand. And as much as he'd longed to know about her, he'd never asked his family for information. No wonder they didn't want to tell him John was dating Emma Grace. Being in the same church district, though, they had to know how her life had turned out. Was she married? He hadn't seen a man comforting her at the funeral, but that didn't mean she hadn't married in the 4 years since then. Laureen was beautiful, funny, and except for the day she summarily Constance books. அந்த புக்ஸை படிச்சுட்டு பியானம் இன்ட்ரடக்ஷன் படிக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் ஆடியோ கேட்க போகிறோம். ஓகே, இயல் 28. தலைமை நிர்வாகம் அதிகாரி. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதிக குறுக்குத்தனம். டிம் குக்குடன் ஜாப்ஸ் 2027. டிம் குக் ஆப்பிளுக்கு திரும்ப வந்து முதல் ஆண்டிலே வித்தியாசமாய் சிந்தியுங்கள். விளம்பரங்களையும் ஐம்புகளையும் ஜாப்ஸ் உருவாக்கியது போல எல்லோரும் ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு விஷயம் உறுதி ஆனது. அவர் ஆக்கப்பூர்வமானவர், தொலைநோக்கு கொண்டவர். ஆப்பிள் உள்ள அனைவரது சார்பில் உங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பியானம் இன்ட்ரடக்ஷன் படிக்க போகிறோம். ஒரு புக்கில் தான் அதை எடுக்க முடிஞ்சுது. ஆடியோ கேட்க போகிறோம். ஒரு இதில் வந்து நான் பிகினிங்லேருந்து பியானோ கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மி. அறிமுகம். நீங்கள் பியானோ அல்லது மின்சார விசைப்பலகை வாசிக்க கற்றுக்கொள்ளும்போது ஒரு தாளில் உள்ள கோடுகள் மற்றும் இடைவெளிகள் எதை குறிக்கின்றன? உங்கள் இசைக்கருவியில் உள்ள குறிப்புகள் தாழ் இசையில் உள்ளவற்றுடன் எவ்வாறு ஒத்துப்போகின்றன என்பதை அறிந்து கொள்வது ஒரு திறமையான இசைக்கலைஞராக மாற போதுமானதாக இருக்காது. நீங்கள் ஒரு தொடக்கநிலையாளராக இருந்தாலும் உங்கள் திறன்களை பல வழிகளில் மேம்படுத்தலாம். சரியான விசைகளை அழுத்தவும் எப்போது வாசிக்கவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இசை கோட்பாடு மற்றும் இசையமைப்பு வகையின் பரந்த உலகம் ஒரு பாடலின் சில அம்சங்களையும் உங்களை மிகவும் சுதந்திரமாக வெளிப்படுத்த இசை துண்டுகளை வடிவமைத்து வாசிப்பதற்கான வழிகளையும் பெரிதும் மாற்றுகிறது. தாள இசையில் நீங்கள் படிப்பதை மீண்டும் உருவாக்கும் அறிவு ஒரு அற்புதமான திறமை, ஆனால் இசை என்பது வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவது பற்றியது அல்ல. ஒவ்வொரு இசையமைப்பாளரும் இசைக்கலைஞரும் தங்கள் பாணியையும் வடிவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு டஜன் திறமையான பியானோ கலைஞர்களிடம் நீங்கள் ஒரு தாழ் இசையை ஒப்படைக்கலாம், மேலும் ஒவ்வொருவரும் அதை தனித்துவமாக நிகழ்த்துவார்கள். பாடலின் அமைப்பு ஒன்றுதான்,
ஆனால் அவற்றை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் சிறிய நுட்பங்களும் செழிப்புகளும் இருக்கும். Introduction: when you are learning to play the piano or electric keyboard. Knowing what the lines and spaces on a staff represent and how the notes on your instrument correspond to those on sheet music isn't enough to become a proficient musician. Although you're a beginner, you can improve your abilities in many ways. You don't only need to know the correct keys to press and when to play them. A vast world of music theory and compositional variety greatly changes certain aspects of a song and ways to craft and play musical pieces to express yourself more freely. Having the knowledge to reproduce what you read on sheet music is a wonderful skill, but music isn't about rigidly following directions. Every composer and musician should develop their style and form. You can hand a piece of sheet music to a dozen talented piano players, and each will perform it uniquely. The song structure is the same, but there will be little techniques and flourishes that set them apart from the others.